அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா, ஆதமே, நீங்கள் இருவரும் சொர்க்கத்தில் புகுந்து அவ்விடத்தில் உள்ள பழங்களை எல்லாம் உண்ணுங்கள். ஆனால் இந்த மரத்தின் அருகில் மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம். நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரராக இருப்பீர்கள், என் நம்பிக்கை முறித்தவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னான். பிறகு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து சொர்க்கத்து அதிகாரியான ரிலுவான் என்கிற மலக்கிடம் ஆதமுக்காக 500 வருஷத்துக்கு முன்னால் படைக்கப்பட்ட குதிரை கொண்டு வரச் சொல்லும் என்றார். அந்த குதிரை கஸ்தூரியினாலும் குங்குமப்பூவினாலும் படைக்கப்பட்டது. இதற்கு முன் சொர்க்கத்தில் அதுபோல் ஒரு குதிரை இல்லை. ரில்வான் சொர்க்கத்து வாசலை திறந்து மைமூன் என்கிற குதிரையை வா என்று அழைத்ததும் அது தஸ்பீஹ் செய்து கொண்டு ஓடி வந்து ஜிப்ரில் முன்னால் நின்றது. அதற்கு மாணிக்க மரகதத்தினால் ஆன கடிவாளம் பூட்டப்பட்டு ஜிப்ரில் அந்த குதிரையை நடத்திக் கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் முன்னால் நிறுத்தினார். ஆதம் அதன் மேல் ஏறிக்கொண்டார். ஜிப்ரில் கடிவாளத்தை பிடித்தார். பிறகு ஆதம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ சக்கரலனா ஹாதா வமா குன்னா லகு முக்ரினி என்று ஓதினார். குதிரை, ஆதமே, அழகாக ஓதினீர் என்று சொன்னது. பின்பு ஹவ்வாவுக்கு ஒரு ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. ஆதம் குதிரை மேலும் ஹவ்வா ஒட்டகத்தின் மேலும் ஏறிக்கொண்டு சொர்க்கம் சென்றார்கள். மலாயிகத்துக்களும் அவர்களை சூழ்ந்து கொண்டு சொர்க்கத்து வாசல் வரை சென்றார்கள்.